உங்கள் சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஒருவேளை மாயா சொன்ன மாதிரி அடுத்து சாக போறது யாருன்னு அதுக்குள்ள எழுதி வச்சிருப்பாளோ? ஆமாமா, சாவ பத்தி சொல்லும் போது சம்பந்தமே இல்லாம கீழே விழுகுதுன்னா கண்டிப்பா அதுக்குள்ள என்னமோ இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. முதல்ல போய் அந்த பேக் உள்ள என்ன இருக்குன்னு போய் பாரு. போடா. நகைகளா இருக்கு. இதெல்லாம் யாரோடது? காட்டுங்க. என்னங்க இதெல்லாம் நம்ம பரம்பரை நகைங்க. பரம்பரை நகையா? இதெல்லாம் பேங்க் லாக்கர்ல இருந்துச்சு. இங்க எப்படி வந்துச்சு தெரியலையே. அண்ணே, ஒருவேளை இதுவும் அந்த கனகாவோட கைங்கரியமா இருக்குமோ? சித்தப்பா, உங்க மேல திருட்டு பட்டம் கட்டி அந்த கனகா உங்களை ஆயுள் கைதியா ஆக்க நினைக்கிறா போல. டேய், சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத. அப்புறம் எப்படி இங்க நகைங்க வந்திருக்க முடியும்? ஏய், ஒருவேளை பேங்க்ல இருந்து அசோக் ஏதாவது எடுத்து வந்திருப்பானோ? இருக்கலாம். ஆனா அவன் எதுக்கு நகைகளை எடுத்துட்டு வரணும்? அப்போ லாக்கர்ல இருந்த நகைங்க இங்க இப்படி வந்தது ஒரே புதிரா இருக்கு. போய் பாரு. அப்பா, போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப்பா? ஆமாப்பா, அந்த நந்தினி தான் வந்திருக்கா. இப்ப என்ன ஏழரை எழுதிட்டு வந்திருக்காளோ? அகிலா, முதல்ல இந்த பேக் எடுத்து பீரோல வை. சரியா? வாங்க மேடம், உட்காருங்க. மேடம். அசோக், உட்காருங்க. உட்காருங்க. அசோக், உங்க அம்மாவை பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் வந்தேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அசோக், உங்க அம்மா இருக்கிற இடத்த இன்னும் ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனா அவங்க பண்ணிட்டு போயிருக்கிற காரியம்தான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. எங்க அம்மா அப்படி என்ன பண்ணாங்க? இந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போன காவேரி அம்மா சும்மா ஒண்ணும் போகல. பேங்க் லாக்கர்ல இருந்த உங்க ஜமீன் நகை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எங்க அம்மா பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்துட்டு போயிருக்காங்களா?
அப்போ நகைங்களை காவேரி தான் வீட்ல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காளா? நம்ம கிட்ட கூட சொல்லாம எதுக்கு நகைங்களை லாக்கர்ல இருந்து எடுத்தா? அதோட ரகசியமா இங்க கொண்டு வந்து எதுக்காக வைக்கணும்? என்ன அசோக் யோசிக்கிறீங்க? இல்ல மேடம், அம்மா பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பர்சனல் விஷயமா நான் பேங்க்குக்கு போயிருந்தேன். அப்போ உங்க அம்மா காணாம போனதை பத்தி கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை கேட்டுட்டு மேனேஜர் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நேத்து பகல் 12 மணிக்கு காவேரி அம்மா பேங்க்குக்கு போய் லாக்கர்ல இருந்த நகையை எடுத்திருக்காங்க. மேனேஜர் தான் கூட இருந்து எடுத்து கொடுத்திருக்காரு. நேத்து 12 மணிக்கு காவேரி மாயாவோட பூஜையில இருந்தா அவ எப்படி பேங்க் போயிருக்க முடியும்? இங்க வேற என்னமோ நடக்குது. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா காவேரி அம்மா இங்க இருந்து தப்பிச்சு போய் எங்கேயோ வடநாட்டு பக்கம் செட்டில் ஆக பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. மேடம், இதை என்னால நம்ப முடியல. அது எப்படி மேடம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அசோக், காவேரி அம்மாவோட பாதுகாப்புக்காக கடைசியா இங்க 2 கான்ஸ்டபிள்ஸை நிறுத்திட்டு போயிருந்தேன். ஆனா உங்க அம்மா பெட்ல பில்லோவை அடுக்கி வச்சு அவங்க தூங்குற மாதிரி செட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதோட பேங்க்குக்கும் போய் லாக்கர்ல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தன்னை கொல்ல வந்தவங்க கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு கண்காணாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் போயிருக்காங்க. நீங்களே நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது சரின்னு படும். ஏன் மேடம், அந்த பேங்க் லாக்கர்ல இருந்த நகையை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்களா? இல்ல வீட்ல இருந்த நகை பணத்தையும் எடுத்துட்டு போயிருப்பாங்களா? ஆமா, நான் அதை பத்தியும் கேட்கணும்னு தான் வந்தேன். அசோக், வீட்ல எதுவும் நகை பணம் எல்லாம் காணாம போகல? மேடம், காவேரி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா, அம்மாவுக்கு நாம எவ்வளவோ உண்மையா இருந்தோம். ஆனா அவங்க நம்ம கிட்ட உண்மையாவே இல்லையே. டேய், வீணாணி மாதிரியே இவங்களும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. என்னடா அசோக் நீ? ஜனா, இப்ப பாருங்க, பேங்க் லாக்கர்ல இருந்த நகையை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி நாம நம்பாம இருக்க முடியும்? மேடம், நீங்க வந்து சொல்ற வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்க யோசிச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்போ வீட்ல இருக்கிற லாக்கர் பீரோவையும் செக் பண்ணி பார்த்துடலான்னு தான் தோணுது. அப்படின்னா முதல்ல அதை செக் பண்ணுங்க. சரிங்க மேடம், நான் இப்பவே செக் பண்றேன். ஓகே அசோக், அவசரப்படாதடா. என்ன பேசுற நீ? இவங்க சொல்றாங்கன்னு உன் அம்மாவை நீயே சந்தேகப்படுவியா? அவங்க போலீஸ்டா. அவங்க 1008 கேட்பாங்க. நமக்கு தெரியாது காவேரி பத்தி? பெரியப்பா, இத்தனை நாளா வீட்ல நடந்த மர்மங்களுக்கும் அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு நந்தினி மேடம் சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு அது சரியா படல. ஆனா இப்போ பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்துட்டு போயிருக்காங்க. பெட்ல பில்லோவை செட் பண்ணி தப்பிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு ஆங்கிள் யோசிக்கணும். நம்ம வீட்ல இருக்கிற லாக்கரையும் பீரோவையும் செக் பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. நான் போய் செக் பண்றேன். டேய் அசோக், டேய் அசோக். அகிலா, போங்க போங்க, உங்களுக்கு இது கிடையாது, இன்னும் இருக்கு நிறையா.
டேய் அசோக், எல்லாமே சரியாதான்ப்பா இருக்கும். லாக்கர் எங்க இருக்கு? ஆ. அகிலா, நகை எங்க வச்ச? நம்ம ரூம்ல தாங்க, பீரோல இருக்கு. சீக்கிரம் போய் நகைகளை எல்லாம் பீரோல இருந்து எடுத்து வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிரு. அடுத்த அசோக் நம்ம ரூமுக்கு தான் வருவான், அவன் கண்ணில் பற்றக்கூடாது. போ. பெரியப்பா, ஆ, இங்கெல்லாம் சரியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேடா. சரி பெரியப்பா, உங்க ரூம்ல செக் பண்ணிடலாம். வேணா அசோக், என் ரூம்ல எல்லாமே சரியா தான் இருக்கும். எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் பெரியப்பா, வாங்க என் கூட. வாங்க வாங்க வாங்க. நீ அங்க பாரு அசோக். என்ன அசோக், அங்கேயும் எதுவும் மிஸ் ஆகலையே. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற நகைங்க தான் இருக்கு. அதான் சொன்னனேப்பா, இங்க எல்லாம் சரியா தான் இருக்கும்னு. சரி வாங்க பெரியப்பா. மேடம், வீட்டில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, இங்கே எதுவுமே மிஸ் ஆகல, எல்லாம் சரியாக தான் இருக்கு. சரி அசோக், பட் எதுவுமே வீணா காவேரியோட முடிஞ்சிடல. இந்த வீட்டில் உள்ள வேற யாருக்கும் இங்க நடக்கிற மர்மங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். அப்படி யாருக்காவது தொடர்பு இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. இல்லைன்னா வீணாவுக்கும் காவேரிக்கும் ஏற்பட்ட நிலைமை
மத்தவங்களுக்கும் ஏற்படலாம். ஓகே அசோக், நான் கிளம்புறேன். உங்க அம்மாவை பத்தின தகவல் எதுவும் கிடைச்சா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். உங்களுக்கு கிடைச்சாலும் சொல்லுங்க ஐயா. நான் ஷோர் கிளம்புறேன். மேடம். என்னங்க, நம்மள கோவப்படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த போலீஸ்காரிக்கிட்ட இவ கோத்து விட்டுருக்கா. என்ன ஒண்ணும் பண்ணிடாத காவேரி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணாம் காவேரி, என்னதும் பண்ணாத காவேரி. காவேரி சொன்ன கேளு காவேரி. காவேரி காவேரி, அம்மா. கனவா? காவேரியே போய் சேர்ந்துட்டா. மறுபடியும் எதுக்கு அதே கனவு வருது? ஜனா, அண்ணே, டேய் ஜனா, அண்ணே, தம்பி, டேய் என்னடா ஆச்சு? ஏன் வெறுத்து குட்டுது? அண்ணே, திரும்பவும் காவேரி என்ன கொல்ற மாதிரியே கனவு வந்துச்சுன்னு. சித்தப்பா, செத்தவங்க எப்படி வந்து கொல்ல முடியும்? உங்களுக்கு இன்னும் அந்த பயம் போகல? ஆமாண்டா ஜனா, முதல்ல உன் பயத்தை விட்டு தள்ளு. அப்பதான் இந்த கனவும் வராது. உன்னால நிம்மதியா தூங்கவும் முடியும்டா. பயத்தினால ஒண்ணும் அவருக்கு இந்த கனவு வரல. உண்மையாவே இவர் காவேரி கையால தான் சாக போறாரு. என்ன சொல்ற மாயா? ஆமா, இத்தனை நாளா ஜனா கனவுல வந்தது காவேரி இல்ல, காவேரியோட ஆவி. என்ன மாயா சொல்ற? காவேரியோட ஆவியா? அப்பா, வா அசோக். என்னப்பா ஆச்சு? ஏன் சத்தம் போட்டீங்க? ஏன் எல்லாரும் இங்க இருக்கீங்க? அது உங்க அம்மா காணாம போனதுல இருந்து ஜனா தூக்கத்துல கூட புலம்ப ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீ என்னப்பா இந்த நேரத்துல? உனக்கு தூக்கம் வரல? ஒரு கனவு பெரியப்பா. கனவா? ஆமா. என்ன கனவு அசோக்? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன் கனவுல உங்க அம்மா வந்தாளா? ஆமா பெரியப்பா. காவேரி இறந்த மாதிரி ஏதாவது கனவு கண்டியா என்ன? ஐயோ பெரியப்பா, ஏன் அப்படி பேசுறீங்க? அம்மா உயிரோட தான் இருக்காங்க. இல்லப்பா, சும்மா தான் கேட்டேன். என்னது இவன்? காவேரி உயிரோட இருக்கிறதா சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. அம்மா கனவுல வந்து நான் பத்திரமா தான் இருக்கேன், என்னை தேட வேண்டாம்னு சொன்னாங்க. அது எப்படி அசோக்?
தேடாம இருக்க முடியும்? காவேரி எங்க இருக்கன்னு தான் தெரியலையே. பெரியப்பா, அந்த கனவுல வந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கடா? ஆனா சட்டுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனக்கு என்னவோ அம்மா அங்கதான் இருப்பாங்கன்னு தோணுது. சரி சரி அசோக், நீ நல்லா யோசிச்சு அது எந்த இடம்னு சொல்லு. நாம காலையில போய் தேடி பார்ப்போம். இப்ப நீ போடா, போய் தூங்கு. சரி பெரியப்பா. மாயா, நீ சொல்லு, சனா கனவுல வந்தது காவேரியோட ஆவிதான்னு சொல்ற? ஆமா, இவரோட கனவுல வந்தது மட்டும் இல்ல, அசோக்கோட கனவுல வந்ததும் காவேரியோட ஆவிதான். காவேரியோட ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செஞ்சாதான் அந்த ஆவி சாந்தி அடையும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? செத்தவங்களுக்கு பண்ற காரியத்தை முழுசா பண்ணணும். இல்லனா உங்க தம்பியோட மரணம் ஆவியா சுத்திட்டு இருக்கிற காவேரி கையால தான் நடக்கும். அண்ணே, ஆனா காரியம்னா அத 16ஆம் நாள் தானே பண்ணணும். அவசியம்னா 3வது நாள் கூட பண்ணலாம். அப்படின்னா காவேரி செத்து நாளையோட 3வது நாள். அப்போ நாளைக்கே அதை பண்ணிடலாம். அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.